உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். இதோட பேர் என்னன்னா பைரவ சுவாமி டெம்பிள் தான் கைஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எத்தனை பிரேக்டா டேய் மனுஷாச்சே இல்லையாடா உங்களுக்கு? ஓ கைஸ், புகை வண்டி போயிட்டுருக்குதுன்ட்டு வற்றமல்லியா நாற்றமல்லியான்னு தெரியாது. வற்றமல்லி இங்கே தான் பேர் போட்டிருக்காங்க கைஸ். வற்றமல்லிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு எடுத்துக்கினாவே நம்மளுடைய கால பைரவர் கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். நாங்கள் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரெண்டு கடையில் தான் உக்காண்ட்ருந்தோம். அப்போது நம்மளுடைய சார் வேறு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணிட்டு ஏன்டா காலேஜுக்கு வரலான்னு கேட்டிருந்தாரு. இல்லை சார், இப்படி நாங்கள் இதுக்கு போயிட்டுருக்கோன்னு சொன்னோம், எதுக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னு சொன்னோம். ஆனால் எங்கள் சார் அங்கே ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, பத்திரமா போயிட்டு வாங்கடான்னு சொன்னாங்க. அந்த மனுஷருக்கு பார்த்தீங்களா, காலேஜுக்கு எதுக்கு வரலன்னு கேட்குறவர் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அவர் தான் கேஸ் உண்மையான மனுஷன். ஒரு டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி கூட இருப்பாங்களான்ட்டு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வில்லேஜ் சைட்லாம் வந்தால் பெரிய பெரிய பில்டிங் பயங்கரமாக பார்க்கலாம் கைஸ். ஏன்னா நிறையா பணக்காரங்கள்லாம் எங்கள் வில்லேஜ் சைடு தான் வந்து வீடு கட்டுவாங்க. ஒரு 5-6 ஏக்கரா ஒரே வாட்டி எடுத்துக்கின்னு சுற்றி முற்றி கார்டன், சென்டரில் வீடு, இப்படி இருக்கும். இப்படியா? வந்தாச்சு. அங்கே ஒரு பேனரே போயிடுச்சு. அதே தான். அப்படி கைஸ், இப்படி தான் போய் ஆகணும். இதுதான் அந்த கால பைரவ சுவாமி டெம்பிள். ஃபுல்லாமே நாய் வாகனத்தோடு தான் இருக்குது கைஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய பேனர். இந்த சாமி தான் இங்கே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். பயங்கர பெருசாக தான் இருக்குது. ஏதோ திருவிழா போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் இங்கே ஃபுல்லாமே லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டெம்பிள் இன் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறமா இன் குப்பம் ஆல்சோ, எனக்கு தெரிஞ்ச வெளியும். அதனால தான் இந்த கோயில் வ்ளாக் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறிச்சு கைஸ். ஆனால் காலையில் நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டிருந்தேன், அப்பா காலபைரவன் வந்து முருகுறான்னு கேட்டிருந்தேன். எங்கள் அப்பா என்ன மூடில் இருந்தாரோ தெரில, ஒரு நிமிஷம் என் மேலே ஃபயர் ஆகிட்டார் கைஸ். அது முருகுறான்ட்டு எனக்கே ஒரு நிமிஷம் பயம் எடுத்துருச்சு. அது கீழே இருக்கார் பாடுறான்னு சொன்னாங்க. நான் அப்படியே கீழே பார்த்தா என்னோட டாமி இருந்தார். டாமி இல்லை, என்னோட ஸ்னூபி இருந்தாங்க. இவர் தாண்டா அவருன்னு சொன்னாங்க. அப்புறமா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டோனில் சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கே நாடா ஏதோ சாமி கீமி ஏதோ வந்துடுச்சா, நானே ஒரு நிமிஷம் இதாகிட்டேன். அவ்வளோ ஃபயரோட சொன்னார். டோக்கன் கொடுத்து போனோமாண்ணா? ஓகே. ஃபோன்பே கூகுள் பே என்ன இருக்கா? வண்டிக்கு எவ்வளோண்ணா? 10 ரூபா தானா? கேஷ் இருந்தா 10 ருபீஸோ 200? பயங்கர ஃபேமஸ் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ரீசெண்டாக தான் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சு எங்கள் ஊரில் இந்த கோயில். அதனால தான் நம்ம வந்திருக்கோம். ஏய் இந்த வண்டி வந்தால் தான் எனக்கு ஒரு வைப்பு கிரியேட் ஆகுது. திஸ் இஸ் அயாபுசா. காற்று இல்லை பாரு, மின்னட் ஆயிரல. ஸோ கைஸ், ஃபைனலாக கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் அதோட கோயில். நம்மளோட பைக்கெல்லாம் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த கோயிலுக்கு வந்தப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க இங்கே எதுவுமே வ்ளாக் பண்ணக்கூடாதுன்ட்டு, வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் பேனர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். வீடியோ எடுக்க முடிஞ்சா
இப்போத்துக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படா போனோம் இப்போது ஸ்ட்ரைட் கோயிலுக்கு தானா? இவ்வளோ தான் நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்ம கூட வந்துட்டுருக்காரு. இன்னும் எல்லாரும் கொஞ்சம் பேர் அப்படி போயிட்டாங்க. எங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்காங்க, 2 பேர் சாமி பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் தான் சாப்பாடு தான் முக்கியம். நல்லா இங்கே மேக்ஸிமம் தெரியாது இப்போதுக்கு வீடியோ எடுக்கலாமா இல்லையான்ட்டு ஒரு தோராயமாக தான் போயிட்டுருக்கு. அப்படி போனோமா கைஸ்? இந்த நந்தி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா கோயில்லையும் இந்த ஒரு ஸ்தம்பம் வச்சிடறாங்க கைஸ். எதுக்காகன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கே இதுதான் ஒரு இதுதான் ஒரு சிக்னேச்சர். ஏன்னா இது கால பைரவர் கோயில், அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இவர் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட், நம்மளோட காலேஜ் ஜூனியர். இன்னும் நான் எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரிவா உள்ளே போகலாம். லாக் சாய் சிக்ஸ் ஆர் யூ சீன் சிக்ஸ்? எஸ். கோயில் மாத்திரம் ரீபில்ட் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வீடியோஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆனால் உள்ள மூலஸ்தானம் கிட்ட வெளியே அலோவ் பண்ணுறாங்க ப்ளீஸ். எல்லாரும் கைஸ் உண்மையிலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கே. ஆனால் இங்கே எக்கச்சக்கமான பேரெல்லாம் ட்ரெஸ்ஸு கழட்டிட்டுருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு சொல்லியிருக்காங்க. சைலண்ட்டாக தான் இருக்குது இந்த கோயில். சரி சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் உள்ளெல்லாம் பெருசாக சைலண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட ஒரு 100 சாமி நினைக்கிறேன், 100 ஒரு 50 சாமி கிட்டத்தட்ட அங்கே அடிக்க வச்சுருக்காங்க எல்லாமே. எனக்கு வேறியா? கடவுளா நீ? நல்லா வைக்கல. கடவுளே வச்சுக்கிறாரு. நான் இந்த பக்கம் நல்லா வைக்கலண்ணா. போதும். ஓகே எப்படியோ வச்சாச்சு, நல்லா தான் இருக்குது. ப்ளீஸ் இவர் தான் அந்த கால பைரவர். நான் அந்த பேனரில் பார்த்த மாதிரி இவர் தான் கேஸ் அந்த கால பைரவர். நாய் வாகனத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும் கைஸ். ஒரு சின்ன மிஸ்ட்ரியான பிளேஸ் இந்த கால பைரவர் கோயில். என்னென்னா இந்த சாமி கீழேயே ஒரு சின்ன டோர் இருக்குது. இந்த டோர் எடுத்துகிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டா கீழே இன்னொரு சாமி இருக்கார் கைஸ். ஆனால் மேக்ஸிமம் அந்த கோயில் மூடிட்டாங்க, எல்லாமே மேலே தான் பார்த்துட்டு போயாகணும். ஆனால் உள்ளே ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸ் இருக்குது. அது எப்போ திறக்கிறாங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டைமுக்கு திறக்கிறாங்கன்ட்டு. ததா ததா ஃப்ரீயா? இப்போது ஃப்ரீயாக தான் இருக்குங்களா? சரி, இந்த கோயிலோட கொஞ்சம் வரலாறு வேணும், என்ன சொல்கிறீங்களா? இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. சரி, என்னத்த தப்போ சக்குன்னு முடிச்சிட்டிங்க? ஆமாங்க ஐயா. ஏன்னா அதில் நம்ம அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வேணால் கேட்டுப்பாரு. அன்பே ரொம்ப நன்றி. ஏய் வானடா தினேஷ் வானடா. வாராகி அம்மன் நிறையா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் கைஸ் அந்த வாராகி அம்மன். கால பைரவ கோயிலு கூட வாராகி அம்மன் கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஐ நீட் பாப்கார்ன். ரொம்ப பெரிய கை தான், ரொம்ப ஃபேமஸான கோயில் கைஸ். உண்மையிலே நிறையா பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி வேறு திருவிழாவாம், அதனால தான் இன்னும் பிரம்மாண்டமாக நல்லா கிராண்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். நான் பேசு பைரவா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட சேவை அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு வேறு எல்லாமே அவங்களோட தட்டு கூட அவங்களே கழுவி வைக்கணுமா? தட்டு கழுவிட்டுருக்கீங்களா? இப்போ தட்டு எங்கே எனக்கு உள்ளே கொடுக்குறாங்களா? 3 வேளை சாப்பாடுமே ஃப்ரீ தான். இங்கே யாராவது விருப்பம் பட்டு வந்தீங்கன்னா வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
இதுதான் ஆஃப்டர்நூன் ஃபுட். இங்கே ஃபுல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான், யாருமே வந்து பரிமாற மாட்டாங்க. இப்போ பாருங்கள் அங்கே தான் எல்லாம் அங்கே தான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறேங்க. ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு கைஸ். ஆனால் நாங்கள் வரப்போ இந்த ஐட்டம் இந்த தோசைலாம் வச்சுருக்காங்க. தோசைலாம் இப்போ காலி. சரி, இருக்கிற வெளியும் சந்தோஷப்பட்டு கிடச்ச வெளியும் சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு தான் போய் ஆகணும். ஆனால் 3 வேளையும் சாப்பாடு இங்கே நிச்சயமாக கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். என்ஜாய் பண்ணுங்க வந்து. நம்மளோட ஃப்ரெண்டு வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. ரைஸ் ஃபைனலாக நம்மளுக்கும் தோசை கிடச்சாச்சு. தோசை இங்கே ஆரஞ்சு கலராக இருக்குது. சூப்பராக தான் இருக்குது, எந்த குறையும் இல்லாமல். நம்மளும் தோசைக்கு ஆசைப்பட்டோம், ஆனால் ஃபைனலாக அடைஞ்சிட்டோம். இப்போ நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். கோபுரம் வேறு சார்ஜிங் 1% தான் இருக்குது. கைஸ் இப்போ தான் நம்மளோட லஞ்ச் எல்லாம் முடிச்சு வந்தாச்சு. இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய மண்டபம், சாப்பிட்றதுக்குனே மண்டபம் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். இப்போ நான் சாப்பிட்டு வந்து என்னோடய தட்டு போயிட்டு நானே கழுவிட்டு அங்கே வச்சுட்டு வந்தேன். அந்த வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு நானே அங்கே அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்மளோட ஃபுட் ரிவ்யூ கேட்கலாம். ஃபுட் எப்படி இருக்குது? தரமாக இருக்குது, தரமாக. உங்களோட ரிவ்யூ? தோசை ஒன்று வச்சாங்க, இன்னும் 2 வைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன், வைக்கல. ஆனால் ஃபுட்டு தாராளமாக இருந்துச்சு, அன்லிமிட்டட் ஃபுட்டு தான். சாய் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், ஃபுட் எப்படி இருக்குது? நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக இருக்குது. வேணுமாடா தோசை இல்லைடா. அண்ணே ஃபுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கண்ணே. வேறு லெவல், அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. ஃபுட்டு வேறு லெவல். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த கோயில் இருக்கீங்களா? நான் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக வரேன். 2 வருஷமாக 2 தடவையாக வரேன் அந்த வருஷம். நல்லா சிறப்பான கோயில், நல்லா இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. அருமையான ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குண்ணா? சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது? கோயில் நிர்வாகங்கள்லாம் எப்படி ரன் பண்ணுறாங்க? கோயில் நிர்வாகம்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ரன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நான் இன்னும் போய் சாப்பிடல, இது முன்னெல்லாம் சாப்பிட்டுருக்கிறேன். நல்லா அருமையாக இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். இன்னும் தப்பு இல்லை, நல்லா சாப்பிடலாம். அன்னதானம் வெரி பெஸ்ட். எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தானே, யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட அவெல்லாம் அவங்கவுங்க செல்ஃப் சர்வீஸ் தானே. ஆமாம் ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே 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 கைஸ், இவ்வளோ நேரம் நம்மளுடைய பப்ளிக் ரிவ்யூ தான் கேட்டு பார்த்துருந்தோம். அந்த அண்ணாவே எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுவங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் பைரவ கோயில்.